ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என்னோடய வெளிநாட்டு வாழ்க்கையில் வெளிநாட்டில் எல்லாருமே ஏதோ ஒரு ஆசைகள் கற்பனைகளோடு தான் வருவாங்க. நான் இந்த ஆசையும் கற்பனையும் இல்லாமல் வந்த நான் வெளிநாடுண்டாப்பில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என்ன சொன்னால் வெளிநாடுண்டா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என்ன சொன்னால் அப்படியே ஒரு பிம்பத்தை தான் வெளிநாட்டுக்காரங்க சரி வெளிநாடும் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கு காட்டிகிட்ருக்கு. ஆனால் இங்கே வந்து நமக்கு கிடைச்ச லைஃப் எப்படின்றதை நமக்கு கிடைச்ச லைஃபு நமக்கு இப்போ இருக்கிற இடம் அப்படின்றதை காட்டுறேன். நான் இருக்கிற வீட்டை காட்டுறேன்னு எப்படி இருக்கண்டு. இந்தளவு தான் வீடு நாங்கள் இருக்குது. இதில் இங்கால ஒரு கட்டில் இங்கால ஒரு கட்டில் இருக்குது. அதில் 2 பேர் நாங்கள் தங்குறோம். மற்றது அப்படியே வந்து இங்கே திறந்தா இதுதான் கிச்சன். சமைக்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் தான். அப்படியே போயிட்டு அப்படியே வந்து இங்கே வந்தால் இதில் பிரிட்ஜ் இருக்குது. இதில் வச்சு தான் சாமான்லாம் கட் பண்ணுறது. இது ஒரு சின்ன இடம் தான். அப்படியே திறந்தா இது பாத்ரூம். இதெல்லாம் பாத்ரூமும் இருக்குது, சிங்கும் இருக்குது, டாய்லெட்டும் இருக்குது. அதுவும் ஒரு சின்ன இடம் தான். இந்த இடம் தான் தற்போது நமக்கு கிடைச்சது. வெளிநாட்டில் வந்து வெளிநாட்டு வரும்போது எல்லோருமே பெரிய பெரிய கற்பனைகளோடு வருவினோம். இங்கே வந்து சூழ்நிலைகள் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். வர்ற புதுசாக வர ஆக்களுக்கு அந்த கற்பனைகள்லாம் உடைஞ்சு அந்த இங்கே வாழலாமா இல்லை நாட்டுக்கே விடலாமான்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டோம். ஆனால் இங்கே இருக்குது, சொந்தக்காரங்க வீடு எல்லாம் இருக்குது. போனால் வழி கவனிப்பாங்க, இருக்கிறது இடமெல்லாம் இருக்குது. ஆனால் அப்படி இருக்க நான் இப்படியான ஒரு இடத்த தேர்வு செய்தேன்னு சொன்னேன். சுதந்திரமாக இருக்கிறதுக்காண்டி இப்படியான இடத்துல இருந்தது தான். தனியாக எங்களுக்கு இருந்தது தான். எங்களுக்கு நினச்ச வேலையை நாங்கள் செய்யலாம், நினச்ச நேரம் எங்கேயும் போகலாம் வரலாம், சுதந்திரமாக இருக்கலாம். ஆனால் இது வேறு ஒரு சொந்தக்காரங்கள வீட்டில் இருந்தோம்னு சொன்னால் டைமுக்கு போகணும், அவங்களோட டைமுக்கு சாப்பிடணும், அந்த டைமுக்கு தூங்கணும், இந்த மாதிரி டைம் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டி வரும். அது எல்லாருக்கும் ஒத்து வராது. அதனால தான் நான் இப்படி ஒரு தனியாக இருந்தால் சுதந்திரமாக இருக்கலாம்னு இப்படி தனியாக இருக்கிறேன். இந்த வாழ்க்கை மாறும், இப்படியே வாழ்க்கை கண்டினியூ ஆகாது, வாழ்க்கை மாறும். ஒரு பெட்டர் லைஃப்பை தாண்டி போகலாம். அது கொஞ்சம் கடினமாக உழைக்கிறதுக்கு இருக்கணும். அடுத்தது இதில் நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னால், வெளிநாட்டு வாழ்க்கை இப்படித்தான். நாங்கள் நினைக்கிறோம் அங்கேருந்து பார்த்துட்ருக்கிற மாதிரி எல்லாருமே இங்கே சந்தோஷமாக இல்லை, ஓடிட்டே இருக்காங்க. வந்து 20-30 வருஷமாக இருக்கிறவங்களும் ஓடிட்டு தான் இருக்காங்க. உழைக்கணுமென்ற ஒரு எண்ணத்தோடு ஓடிட்டு இருக்காங்க. ஏன்டா உழைச்சா தான் இங்கே வாழலாம். 20-30 வருஷமாக இருக்கிறவங்க கூட இன்னும் ஒரு சொந்தமாக ஒரு வீடு வேண்டியல, ஒரு நிலையான லைஃப் இல்லை அவங்களுக்கு இங்கே. நான் பார்த்த அளவுக்கு இங்கே வந்து அடுத்த 10-15 வருஷமாக விசா இல்லாமையும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு நிலையான லைஃப் அண்டு இது ஒரு ஃப்ளோவாக லைஃப் போய்கிட்டே இருக்காது. அவங்களும் நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ நாட்டில் இருந்து சில பேர் காசு கேட்பாங்க, இங்கே காசு கேட்பாங்க ஆக்கள்கிட்ட. அவங்க கொடுக்குறதுக்கு வசதி இல்லாமல் தான் நிறைய பேர் இருக்காங்க இங்கே நான் பார்த்த அளவுக்கு. ஆனால் அங்கேருந்து ஒன்று நாங்கள் சொல்லுவோம், உதவி கேட்டு நாங்கள் யாரும் உதவி செய்யலை, வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் உதவி செய்ய மாட்டாங்க அப்படி என்ன மாதிரி ஒரு கதை அங்கே இருக்கக்குள்ளே நான் கூட அப்படி தான் சொல்லி கொண்டிருப்பேன். ஏன்னா கணவர் அப்படி தான் நினச்சிட்ருக்கேன். வெளிநாடுண்டா நல்லா சம்பாதிக்கலாம், நிறைய காசு வரும், ஜாலியாக இருக்கலாம், நல்ல உணவு போடலாம், நல்ல வசதியான வீட்டில் இருக்கலாம் என்ற மாதிரி ஒரு பிம்பம் அங்கே இருக்கிற மக்களுக்கு அங்கே இருக்கக்குள்ள எனக்குமே அப்படி தான் இருந்துட்டு இருந்தது. ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் அது டோட்டலாக எப்படின்னு சொல்லவே முடியாது. என்ன சொன்னால் கிடைச்ச வேலை எல்லா வேலையும் செய்யணும். மண் வெட்டுற அந்த மண் வெட்டணும், புல் வெட்டுற அந்த புல் வெட்டணும், கோப்பை வெட்டுற அந்த கோப்பை கழுவணும், ஓடிட்டே இருக்கணும். ஓடிட்டே இருந்தால் தான் நீங்கள் வாழலாம். அடுத்தது இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய் பாய்.
மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.